இந்த ஸ்ரீ சக்கர பூஜை பண்றதுனால என்ன பலன்னா, தேவி கட்கமாலா அப்படின்னா நம்மளுக்கு வர இடரை வேரோடு சாய்க்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தது இந்த தேவி கட்கமாலா. அதுக்கப்புறமா நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது ஸ்ரீ சக்கர பூஜை. ஸ்ரீ சக்கர பூஜை பண்ணா ரொம்ப நல்லதுன்ட்டு நான் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஸ்ரீ சக்கரம் வாங்கி அதுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சேன். நான் பூஜை பண்ற விதம் எப்படின்னா, ஒரு வெள்ளி பிளேட்ல ஸ்ரீ சக்கரம் வச்சு அபிஷேகம், பால், தயிர், பன்னீர், அப்புறம் மஞ்சள், நம்ம எது வேணாலும் அபிஷேகம் பண்ணலாம். நம்மளுக்கு ரொம்ப பிரியமானது எப்படினாலும் நம்ம அபிஷேகம் பண்ணி நான் தேவி கட்கமாலா சொல்லுவேன். ஸோ தேவி கட்கமாலா சொல்லி அதுக்கு நான் அர்ச்சனை பண்ணுவேன். லக்ஷ்மி அஷ்டகம் இருக்கும். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே, இப்படி ஒரு அஷ்டகம் இருக்கு. இது ரொம்ப குட்டி. ஸோ நான் அதை எழுதினேன். ஸோ எனக்கு ரெண்டாவது பையனா தான் பிறந்தது. ஸோ என்ன மாதிரி யாராவது ஷார்ட்கட் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் வந்தே பத்மகராமே எழுதுங்கோ. அது என்ன கண்டிப்பாக அதோட பலன் உங்களுக்கு பொன் குழந்தை தான் பிறக்கணும்னா 100% அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீ சக்கர பூஜையை நான் எவ்ரி ஃப்ரைடே பண்றேன். இது இல்லாத நம்ம பௌர்ணமிக்கு பண்ணலாம், இல்லை அமாவாசைக்கு பண்ணலாம், இல்லாட்டி இப்போ நவராத்திரினா அந்த 9 நாளும் பண்ணலாம், இல்லாட்டி ஆடி மாசம் ஃபுல்லாவும் பண்ணலாம். ஏன்னா அம்பாலோட பூஜை. இப்போ தை மாசம் வர வெள்ளிக்கிழமை ஃபுல்லாவும் பூஜை பண்ணலாம். ஆனா ஸ்ரீ சக்கர பூஜைக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கு. வணக்கம், நான் தான் சிங்கர் சாரதா ராகவ் பேசுறேன். பரிகார ஸ்தலம் சேனல் பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். எனக்கு கண்டிப்பா இவங்களோட சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் என்னன்னா, இவங்க இந்த சேனல்னால வர இந்த ரெவென்யூவை ஃபுல்லா நிறைய இந்த கோவில்களை மேம்படுத்துறதுக்காக, ரொம்ப இந்த நலிவடைந்த கோவில்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நன்மை செய்யறதுக்காக அவங்க இதோட ரெவென்யூ யூஸ் பண்றாங்க. எல்லாருமே தனக்கு ரெவென்யூ வரணும்னு தான் செய்வாங்க. கோவிலுக்காகவே ஒரு ஆன்மீக சேனல் நடத்தி அதனால கோவிலுக்கு மேன்மை வரணும், கோவிலுக்கு ஒரு நல்ல கோவில் இந்த புதுப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சேனல் நடத்துறது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நான் ஸ்ரீ சக்கர பூஜை பண்றதை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் ரொம்ப வருஷமா நான் அந்த ஸ்ரீ சக்கர பூஜை நான் பண்ணிட்டு வரேன். இது எதனால ஸ்டார்ட் ஆனதுன்னா, எங்க அம்மா ஸ்ரீ சக்கர பூஜை ரொம்ப வருஷமா செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஸ்ரீ சக்கர பூஜை நீனும் ஆரம்பிச்சு செஞ்சேன்னா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. அவங்க ஸ்ரீ சக்கர பூஜை பண்ணி அவங்க லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லிதான் நான் அவங்களுக்கு பொண்ணா பிறந்தேனா. அது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லாஸ்ட் டைமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது என்ன அஷ்டோத்திரம் நீங்க சொல்லவே இல்லை, எனக்கும் பொன் குழந்தை வேணும், அதுவும் உங்களை மாதிரி வேணும் அப்படின்ட்டு. என்ன மாதிரி வேணுமாங்கிறது நீங்க எங்க அம்மா கிட்டதான் கேட்டு டிசைட் பண்ணணும். ஆனா எனிவே பொன் குழந்தை பிறக்கும் அப்படின்னா அதுக்கு இந்த வந்தே பத்மகரான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. தேவதேவ மகாதேவ திரிகாலக்ய மகேஸ்வரக கருணாகர தேவேஷ பக்தானுகிரக காரக, இப்படி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்தே பத்மகராம் பிரசன்ன பதனாம் சௌபாகியதாம் பாக்யதாம், இப்படி ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதோட கண்டினியூஷன் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை எங்க அம்மா டெய்லி அவங்க பிரெக்னெண்டா இருந்தா அத்தனை நாளும் ஸ்டார்டிங் அவங்களுக்கு எப்போ பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டெலிவரி வரைக்கும் அவங்க இதை புக்ல எழுதியிருக்காங்க. இது புக்ல எழுதி தொடர்ந்து எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்க அம்மா அப்போ ரொம்ப பிஸியா கச்சேரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எழுதினதுனால நான் பொண்ணா பிறந்தேன். தட் நான் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். ஸோ எங்க அம்மா இதை என்கிட்ட சொன்னாங்க, நீனும் இந்த மாதிரி எழுது, உனக்கும் ரெண்டாவது பொண்ணா பிறக்கும்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த ஸ்லோகம் ரொம்ப பெருசா இருக்கே, அதை விட கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கிற லக்ஷ்மி ஸ்லோகம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அஷ்டகம் இருக்கும். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே, இப்படி ஒரு அஷ்டகம் இருக்கு. இது ரொம்ப குட்டி. அது எப்ப 4 பேஜ் வருமோ இது ஒரு பேஜ்ல பாதி தான் வரும். ஸோ நான் அதை எழுதினேன். ஸோ எனக்கு ரெண்டாவது பையனா தான் பிறந்தது. ஸோ எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் தான். இது எனிவே கடவுள் நம்மளுக்கு பெஸ்டா தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன மாதிரி யாராவது ஷார்ட்கட் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் வந்தே பத்மகராமே எழுதுங்கோ. அது என்ன கண்டிப்பாக அதோட பலன் உங்களுக்கு பொன் குழந்தை தான் பிறக்கணும்னா 100% அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி நல்ல குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சரி எனக்கு பொண்ணோ பையனோ பிரச்சனை இல்லை, எதுவா இருந்தாலும் நல்ல குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் லலிதா சகஸ்ரநாமம் சொன்னேன். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிட்டு அது எப்படின்னா, நம்மளுக்கு எதிர்க்க ஒரு கிளாஸ் டம்ளரோ இல்லாட்டி ஒரு எவர் சில்வர் டம்ளர் ரொம்ப நல்லது. ஏன்னா மெட்டல் ரொம்ப ஈஸியா அப்சர்வ் பண்ணும். ஸோ ஒரு மெட்டல் டம்ளர் வச்சு அதுல நம்ம அந்த ஸ்லோகம் ஃபுல்லா நம்ம அந்த டம்ளருக்கு எதிராக சாமிக்கு எதிராக உட்காந்து சொல்லிட்டு அப்புறம் அந்த தண்ணி டம்ளர் குடிச்சோம்னா அதோட பலன் அப்படியே அந்த குழந்தைக்கு போகும்னு ஒருத்தர் சொன்னாங்க. ஸோ நான் அதை சொன்னேன். ஸோ எனக்கு ஐ எம் blessed with 2 sons. ஸோ இப்போ எங்க அம்மா சொன்னது என்னன்னா, ஸ்ரீ சக்கர பூஜை பண்ணா ரொம்ப நல்லதுன்ட்டு நான் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஸ்ரீ சக்கரம் வாங்கி அதுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சேன். நான் பூஜை பண்ற விதம் எப்படின்னா, ஒரு வெள்ளி பிளேட்ல ஸ்ரீ சக்கரம் வச்சு அதுக்கு
அபிஷேகம் பால், தயிர், பன்னீர், அப்புறம் மஞ்சள், நம்ம வந்து எது வேணாலும் அபிஷேகம் பண்ணலாம். நம்மளுக்கு ரொம்ப வந்து பிரியமானது எப்படினாலும் நம்ம அபிஷேகம் பண்ணி நான் வந்து தேவி கட்கமாலா சொல்லுவேன். ஸோ தேவி கட்கமாலா சொல்லி அதுக்கு நான் வந்து அர்ச்சனை பண்ணுவேன். தேவி கட்கமாலானா அது எப்படின்னா வந்து ஸ்ரீ சக்கரத்துல அத்தனை தெய்வங்களும் இருக்கு. அந்த தேவி கட்கமாலால அத்தனை தெய்வத்தோட பேரும் வரும். எங்க அம்மா சொன்னது வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க. நான் லக்ஷ்மி அஷ்டோத்திரமும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தேவி கட்கமாலாவும் சொல்லி நான் அர்ச்சனை பண்ணுவேன். இப்ப நம்மளுக்கு பூவில் அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னு இல்லைன்னா கூட நம்ம குங்கும அர்ச்சனை கூட பண்ணி நம்ம அந்த குங்குமத்தை தனியா எடுத்து வச்சு நம்ம டெய்லியும் அந்த குங்குமத்தை கூட வந்து இட்டுக்கலாம். சோ அந்த ஸ்ரீ சக்கர பூஜை பண்றதுனால என்ன பலன்னா, தேவி கட்கமாலா அப்படின்னா நம்மளுக்கு வர இடரை வேரோடு சாய்க்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தது இந்த தேவி கட்கமாலா. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து கொடுக்கக்கூடியது ஸ்ரீ சக்கர பூஜை. ஸோ எனக்கு இதனால வந்து நல்ல ஒரு பலன் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்ப அந்த ஸ்ரீ சக்கர பூஜையை நான் வந்து எவ்ரி ஃப்ரைடே பண்றேன். இது இல்லாத நம்ம ஐ மீன் பௌர்ணமிக்கு பண்ணலாம், இல்ல அமாவாசைக்கு பண்ணலாம், இல்லாட்டி இப்ப நவராத்திரினா அந்த ஒரு 9 நாளும் பண்ணலாம், இல்லாட்டி ஆடி மாசம் ஃபுல்லாவும் பண்ணலாம். ஏன்னா அம்பாலோட பூஜை. இப்ப தை மாசம் வர அந்த வெள்ளிக்கிழமை ஃபுல்லாவும் பூஜை பண்ணலாம். ஆனா ஸ்ரீ சக்கர பூஜைக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம எந்த பூஜை பண்ணாலும் ஆச்சாரம் ரொம்ப முக்கியமானது. அதோட டெய்லி சாமிக்கு வந்து விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கார்த்தால எழுந்தாவனே நம்ம குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணுமா அப்படின்னா கிடையாது. வந்து வீட்டுல இருக்கிற லேடிஸ் வந்து எப்போதுமே கார்த்தால எழுந்தாவனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த பல் தேய்ச்சிட்டு உடனே வந்து சாமிக்கு வந்து ஒரு விளக்கேற்றலாம். ஸோ கார்த்தால எழுந்தாவனே ஃபர்ஸ்டா அந்த விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நம்ம வந்து எந்த பூஜை பண்ணாலுமே நம்ம அதுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும். இப்ப அம்பாளுக்கு பண்ணும்போது நம்ம பாயசம்லாம் பண்ணலாம். பாயசம் இல்ல வந்து சக்கரை பொங்கல் எதுனாலும் நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். இல்ல எனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் வச்சு கூட நைவேத்தியம் பண்ணலாம். அந்த கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ எதுனாலும் ஆனா ஒரு பூஜை பண்ணும்போது வந்து நைவேத்தியம் கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்ரீ சக்கர பூஜை நான் வந்து ஒரு 7-8 இயர்ஸா நான் வந்து செஞ்சுட்டு வரேன். ஸோ இந்த சேனலுக்காக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணதுல எனக்கு மிகவும் சந்தோஷம். மிக்க நன்றி.